చనిపోయిన 16 మంటలు కూడా తెలియదు. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தெலுங்குல வெளியான 5 த்ரில்லர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரைம் த்ரில்லராக இருக்கலாம், சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கலாம், இந்த மாதிரி 5 படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் யூடியூப்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி யூடியூப்பில் இந்த படங்கள்லாம் என்ன பேரில் அவைலபிளாக இருக்குன்றதை சொல்கிறேன். அது மூலியமாக நீங்கள் எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் ராகாலா 24 கண்டலோ அப்படின்றது 2019 தான் இந்த படம் வெளியாச்சு. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? வரப்போகும் 24 மணிக்குள் அப்படின்ற பேர்ல தான் தமிழ்ல இருக்கு. இந்த படத்துல ஈஷா ரெபா, அதே மாதிரி சத்யதேவ், ஸ்ரீகாந்த்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு லேடி வீட்டுல தனியா இருக்கும் போது சில திருடங்கள்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த திருடங்க ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு நபர் ஏற்கனவே செத்து போயிருக்காரு. யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் இந்த லேடியோட ஹஸ்பண்ட்ன்றது தெரிய வருது. ஹஸ்பண்ட் நீங்க தான் சாவடிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோயினும் சில பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபரா இருப்பாரு. இவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனா அப்படி கல்யாணம் பண்ணவர் எப்ப பாரு இவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த சந்தேகத்தோட காரணமா தான் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க போலன்ற மாதிரி இந்த ஆளுங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த 4 கைதிங்க கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அந்த 4 கைதிங்க ஹெல்ப் பண்ணாங்களா? எதனால ஹஸ்பண்டை இவங்க சாவடிச்சாங்க? உண்மையிலேயே இவங்க தான் சாவடிச்சாங்களா இல்ல வேற யாராவது சாவடிச்சாங்களா? இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். தமிழ்ல பழைய படமான புரியாத புதிர்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? ஏறவரைய அந்த படத்தை தான் இவங்க மாத்தி எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல ரகுவரன் நடிச்சிருப்பாரு. ஐனோன்னு சொல்லுவாரு பாத்தீங்களா? அந்த படத்தை தான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய சீன் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நல்லாவே இருக்கும். ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல போலீஸா தான் நடிச்சிருப்பாரு. இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ருத்ரங்கி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஜெகபதி பாபு தான் முக்கியமான ரோல் இந்த படத்துல பண்ணிருப்பாரு. பீம்ராவ் அப்படின்ற ஒரு ரோல் தான் இவர் பண்ணிருப்பாரு. இந்த படம் ருத்ரங்கி அப்படின்ற பேர்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்றேன். இந்த பீம்ராவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் மோசமானவரா இருப்பாரு. ஏற்கனவே இவருக்கு விமலா ரமன் ஒய்ஃபா இருப்பாங்க. அதை தாண்டி இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜுவாலான்ற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராரு. இவர் ஜுவாலா கிட்ட ஒன்னா இருப்பாருன்னு பார்த்தா நீ ஆம்பளை மாதிரி இருக்க, உன்னை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சிடுறாரு. ஏற்கனவே 2 ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதை தாண்டி இவர் வேற ஒரு பொண்ணை பார்த்துடுறாரு. பிரச்சனையா அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இவரை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு லவ் பண்ற நபரை வச்சு அடையணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பீம்ராவை பொறுத்த வரைக்கும் மன்னர் மாதிரி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு கிராமத்து மக்கள் எல்லாரையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கிராமத்து மக்களுக்கும் இவர் மேல கோபம் இருக்கு. இவர் நமக்காக எதுவுமே பண்ண மாட்டாரு. நம்ம வீட்டு பெண்கள் கிட்ட எல்லாம் எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இவரை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பீம்ராவு ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட காதலன் இருக்காருல்ல, நம்ம காதலியே விட்டுறக்கூடாது, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சில முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. அந்த முயற்சி பலனளிச்சதா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். அதே மாதிரி பீம்ராவ் அப்படின்ற இந்த மோசமானவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்றத சொல்றது தான் இந்த படத்தோட முழு கதையா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலனா ட்ரை பண்ணி பாருங்க. மலையாளத்துல மம்தா மோகன்தாஸ் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அவங்க தான் ஜுவாலாபாய் ரோல பண்ணிருப்பாங்க. அதாவது இவர் செகண்ட் ஒய்ஃபா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. நீ ஆண் மாதிரி இருக்க, பெண் மாதிரியே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த ரோல தான் இவங்க பண்ணிருப்பாங்க. இவங்களுக்குமே இந்த பீம்ராவ் மேல கோவம்லாம் ஏற்பட்டிருக்கும். இவங்க இந்த கதையில என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு தீஸ்மார் கான் அப்படின்ற படம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆதி சாய்குமார், அதுக்கப்புறம் பாயல் ராஜ்புட்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பூர்ணா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஃபேமிலி இவரை நல்லபடியா பார்த்துருக்க மாட்டாங்க. அதை நினைச்சு இவர் கஷ்டத்துல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பூர்ணா இவரோட லைஃப்ல வருவாங்க. அக்கா மாதிரி இருப்பாங்க. அக்கா மாதிரி மட்டும் இல்ல, அம்மா மாதிரி இவரை நல்லபடியா பார்த்துப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ்ல போலீஸா மாறிடுறாரு. போலீஸா மாறின இவர் இருக்கார்ல, ஒரு பெரிய ரவுடி கிட்ட பிரச்சனைலாம் பண்ணிடுறாரு. அந்த பெரிய ரவுடி இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா இவரோட அக்காவான பூர்ணா இறந்து போயிடுறாங்க. பூர்ணா கல்யாணம் ஆனவங்களா இருப்பாங்க, மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. கண்டிப்பா நம்ம பிரச்சனை பண்ணதுனால அந்த டான் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு.
அவன் தான் பண்ணான்றது கன்ஃபார்மா தெரியல, அதனால விசாரணை பண்றாரு. அந்த விசாரணையில இவர் எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து கமர்ஷியல் படம் மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது வந்து ஹீரோயின் கூட லவ் போர்ஷனு, சாங்கு, அதை தாண்டி ஆக்ஷனு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் பூர்ணா, அதாவது இவரோட அக்கா ரோல் பண்ணியிருக்க பூர்ணா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அக்காவை சாவடிச்சது யாருன்ற மாதிரிலாம் இவர் விசாரணை பண்ண ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் படம் ரொம்ப த்ரில்லிங்கா போகும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களை இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். யூடியூப்ல இப்ப தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க தீஸ்மார் கான் தமிழ் டப்பிங் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு ராஜ விக்ரமார்கா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வலிமையில வில்லனா ஒருத்தர் நடிச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான்யா ரவிச்சந்திரன் ஃபீமேல் லீடா இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நான் தெலுங்குல தான் பார்த்தேன். இப்பதான் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆபீசரா இருப்பாரு. ஹோம் மினிஸ்டரா ப்ரொடெக்ட் பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். ஹோம் மினிஸ்டரை கொல்றதுக்கு ஒருத்தன் பிளான் போட்டிருப்பான். அதுல இருந்து ஹோம் மினிஸ்டரை இவர் காப்பாத்திருப்பாரு. நம்ம கொல்லணும்னு நினைச்சவரையே காப்பாத்திட்டானே, இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கில்லருக்கு இவர் மேல கோபம் ஏற்படும். இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய டார்ச்சர்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதே மாதிரி ஃபேமிலிலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கில்லர் இவரோட ஃபேமிலி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அந்த கில்லர் கிட்ட இருந்து ஃபேமிலியை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் முயற்சிலாம் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றது தான் படமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப என்கேஜிங் படமாவே இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு அஸ்வத்தாமா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை சூப்பரா இருக்கும். நாக் சௌரியாவும் அதே மாதிரி வந்து மெக்ரினும் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நம்ம நாகச்சௌரியாவை பொறுத்த வரைக்கும் தங்கச்சிக்கு கல்யாணமா இருக்கும். அதனால இவருமே வேலை பார்க்குற இடத்த விட்டு தங்கச்சி கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக வந்திருக்காரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு பார்த்தா தங்கச்சி இருக்காங்கல்ல, தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. என்ன திடீர்னு தங்கச்சி இப்படி பண்றான்றதை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. என்னதான் ஆச்சு என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்பதான் தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்றாங்க. தங்கச்சி பிரெக்னண்டா இருக்காங்க. ஆனா அந்த பிரெக்னன்சிக்கு இவங்க காரணம் இல்ல. அதாவது இவங்க விருப்பப்பட்டு யாரு கூடயும் ஒன்னா இல்ல. இருந்தாலுமே திடீர்னு இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இதை கேட்குற அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கான்ற மாதிரி டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. யாரோ இவங்களுக்கு தெரியாம இவங்க கிட்ட ஒன்னா இருந்திருக்காங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. யாரு தங்கச்சிக்கிட்டே இப்படி எல்லை மீறி நடந்திருப்பா, எங்க வச்சு இந்த விஷயம் நடந்திருக்கும், இது சார்ந்து இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் நிறைய பெண்கள் விஷயத்துல இது நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அவங்க சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்தெல்லாம் போயிருப்பாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கு. அவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில இவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்கலனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பை.